மார்னிங் எவ்ரிவன். ஐம் சுஜிதா. என் பையன் வந்து ஆச்சாரியா விபினூர் பிரான்ச்சில் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் அப்சர்வேஷனுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் வந்தப்போ இங்கே மேக்ஸ் கிளாஸ் நடந்தது. இட் வாஸ் இட் வாஸ் ரியலி வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். லைக் கிளாஸ் எப்படி நடக்குது, நம்ம பசங்க கிளாஸ் எப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. மேக்ஸ் கிளாஸ் வந்து ரியலி இட் வாஸ் வெரி இன்ட்ராக்டிவ். ஃபார்முலாஸ் மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாகட்டும், அப்புறம் சில்ட்ரன்ஸ் கிட்ட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறது, அப்பப்போ எல்லாருக்குமே வந்து கிளாஸ்ன்னு சொல்லி எல்லாரையும் ஒரு என்கரேஜ் பண்ணுறது. ஸோ அது வந்து பசங்களோட எனர்ஜி லெவலில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது. ப்ளஸ் பசங்க எப்போதுமே ஆக்டிவாகவே இருக்காங்க கிளாஸில். அவங்களுக்கு அந்த போர் அடிக்கிறது அந்த ஃபீல் எதுவும் இல்லாமல். ஆச்சாரியாவில் வந்து ஆக்சுவலி தே யூஸ்ட் த்ரீ டி லேர்னிங் மாடல். இட்ஸ் லைக் டேரெக்டாகவும் டீச் பண்ணுறதும் இருக்குது, ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணுறாங்க. அப்புறம் யூஸ் பண்ணதை வந்து பசங்களை வச்சே டாஸ்க் பேஸ்ட் லேர்னிங்காக அதை வந்து ஸ்கில் ப்ராஜெக்டில் அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் ரியலி வெரி நைஸ் கான்செப்ட் இன் ஆச்சாரியா. இது மேக்ஸ் கிளாஸில் வந்து இவங்க யூஸ் பண்ண ரியல் டைம் எக்ஸாம்பிள் லைக் வந்து பல்லாங்குழி டிவிஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிவிஷனை வந்து எப்படி பல்லாங்குழியை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி பசங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும். ஸோ அந்த பல்லாங்குழியை வச்சு டிவிஷன் மெத்தடை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. பசங்களுக்கும் அது வந்து இன்னும் ஈஸியராக கிளியராகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அதே மாதிரி எல்லா பசங்களையுமே கொஸ்டின் பண்ணுறது, பசங்க எல்லாருமே கிளாஸில் ஆக்டிவாக இருக்கிறாங்களா, கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களான்றதையும் அவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அப்புறம் ஆச்சாரியாவில் வந்து நாட் ஒன்லி அகாடமிக்ஸ் அண்ட் நான் அகாடமிக்ஸ், அவங்க வந்து அதர் திங்ஸ் லைக் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்தையுமே அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒலிம்பியாட் எக்ஸாம், லாஸ்ட் டைம் வந்து என் பையன் ஒலிம்பியாட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தான். லெவல் 1ல வந்து ஹி காட் கோல்ட் மெடலிஸ்ட் இன் 2 சப்ஜெக்ட்ஸ். ஸோ பசங்களை வந்து இந்த ஒலிம்பியாட் எக்ஸாமுக்காகவும் டீச்சர்ஸ் ஆர் டேக்கிங் ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ். அவங்க அதை கொடுத்து எல்லா பசங்களுமே அதுக்காக ட்ரெயினும் பண்ணாங்க. தேர் டேக்கிங் அப்பார்ட் ஃப்ரம் த அகாடமிக்ஸ், இதுக்கும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தேர் அலோகேட்டிங் தேர் டைம் அண்ட் ட்ரைனிங் தி சில்ட்ரன். ஸோ அதோடைய எஃபெக்ட், அதோடைய அவுட்புட்டை வந்து நான் இவனுடைய ரிசல்ட்டில் பார்த்தேன். ஸோ லெவல் 1ல வந்து அவன் 2 சப்ஜெக்டில் கோல்டு மெடல் வாங்கினான். அது இல்லாத லெவல் 2க்கு நெக்ஸ்ட் அவன் ட்ரெயின் அப் பண்ணிட்டு இன்னொரு ஸ்கூலில் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தான். இது வந்து இட் என்கரேஜஸ் ஃபார் ஹிம். லைக் 2 சப்ஜெக்டில் மட்டும் தான் முடித்தேன், என்னால் இன்னொன்று பண்ண முடியல, நெக்ஸ்ட் டைம் ஐ ட்ரை டு அதையும் எக்ஸல் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதை வந்து பார்க்குறப்ப எங்களுக்கு நிஜமாலுமே சந்தோஷமாக இருந்தது. இது எந்த அளவுக்கு அவன் பண்ணுவான் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். பட் இவங்க கொடுத்த ட்ரைனிங் வந்து நல்லாவே எக்ஸாம் அட்டன் பண்ண வச்சுருக்கு. லெவல் 2 ஒலிம்பியாட் எக்ஸாமில் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்போ இட் வாஸ் வெரி கிளியர். லைக் இந்த வயசுலயே வந்து எந்த கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணலாம், எதை செக்ரிகேட் பண்ணி அவன் பிளான் பண்ணான். இந்த பிளானிங் வந்து லைக் ஃபியூச்சர்ல ஒரு பேங்க் எக்ஸாம் அந்த மாதிரி போறப்பதான் நம்ம பசங்களுக்கு வரும். பட் இங்க எதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுதான் வந்து இந்த வயசுலயே அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணியிருக்காங்க.